ஒன்னு செய், ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. 2 நாளுக்குள்ள வீடு ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சு நான் உனக்கு சொல்றேன். ஓகேவா? சரிடா, நான் எப்போ வந்து பார்க்கட்டும்? நீ எப்ப வேணாலும் வா. இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரி. என்ன பண்ண போறீங்க? அம்மா கொஞ்சம் ஏந்திருங்கம்மா, பெட்ஷீட்டை மாத்தணும். பெட்ஷீட் எல்லாம் மாத்த சரி, வேண்டாம். தலானி ஒரு ஏதாவது மாத்திக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சரி தம்பி, அப்ப முடிச்சு போன் சரிங்க. யாரானே? சார், உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? சார் என் ஃப்ரெண்டு சிவா பார்க்க வந்தேன். சிவாவா? எவன்டா அது? சார் என் ஃப்ரெண்டு தான் சார். ஃப்ரெண்டுனா ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பியா? உள்ள பேஷண்ட் இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் ஆகாது. நீங்க வாடா. நீ என்ன வெட்டிக்கிட்டு இருந்தியா? போய் கார்ல இருக்கிற பர்ஸ் எடுத்து போ. போடா, வெளிய போய் பேசிட்டு வா. சாரி சார். சாரி இல்ல. ஏய் வாடா. நீ எங்க போயிருந்த? மாத்து சேல் எடுக்கலான்னு போனீங்கய்யா. வா. யார் இருந்தாலு? டேய், அவன் பெரிய தாதாடா. அவன் காதுல விழுந்துற போகுது. ஹே, ஹாஸ்பிட்டல்ல தாதாவுக்கு என்னடா வேலை? டேய், அவருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ஒண்ணு இங்க இருக்குடா. அதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். வா, கேண்டீன் போலாம். வா வா வாடா. என்ன அனிதா? என்னன்னு கேளு. டிரைவர், என்னம்மா? என்னாச்சு? பெல்ட் கட் ஆயிடுச்சுமா. ஓ, டிரைவர் இப்ப என்ன பண்றது? புது பெல்ட்டுமா, கட் ஆயிடுச்சு. பக்கத்துல கடை எங்கேயாவது இருந்தா வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க உள்ள உட்காருங்க. அது வரைக்கும் நாங்க தனியா இருக்கணுமா? வெயிலா இருக்குமா, நீங்க உள்ள உட்காருங்க. நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். அனிதா, சென்னை போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியலையே, இவர் வரத பொறுத்து தானே இருக்கு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காருன்னு கேட்கலாமா? நான் டாக்டரோட செல்போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். இரு, ஃபோன் பண்ணலாம். எஸ், ஹலோ. ஹலோ டாக்டர், ஒரு நிமிஷம், டாக்டர்கிட்ட பேசு. ஹலோ டாக்டர், நேத்து ரங்கராஜன் சொல்லி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் பண்ணிருந்தோம். ஆமா, அவரோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? பிரச்சனை எதுவும் இல்லம்மா. பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். அவரும் சேஃபா போய் சேர்ந்துட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இறந்து போன அந்த 2 பேரையும். ஆமா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பாடி அனுப்பி வச்சிட்டோம். தேங்க்யூ டாக்டர். அப்பாவுக்கு இப்ப பரவாயில்லையா? ஆடிட்டரோட வீட்டுக்கு அவரோட டெட் பாடியை அனுப்பி வச்சிட்டாங்களா? யார் மேல நான் அன்பு செலுத்துறனோ, யாரெல்லாம் என் மேல அக்கறை காட்டுறாங்களோ, அவங்க என்னை விட்டு விலகணுங்கிறத வீதி. மேகலா, ப்ளீஸ் ப்ளீஸ், சொல்றத கேளு. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாத.
நேரம் காலம் விதி துரதிருஷ்டம்னு எங்கேயும் அனாதையா கடந்த மிஸ்டர் ரங்கராஜன் அவர் மேல பாசம் காட்டி அன்பை காட்டி அவரை பழைய நிலைமை கொண்டு வந்திருக்க. அப்போ உனக்கு இருந்த தைரியம் இப்போ உனக்கு வேணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப விதி நேரம் காலம்னு என்னது இது? ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அழாத, ப்ளீஸ் அழாத. வா உட்காந்துக்கோ, வா, அழாத. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. வாங்க. வாங்க, உள்ள வாங்க. என்னங்க? வாங்கம்மா. வணக்கங்க. வணக்கம். வாங்க சார். உட்காருங்க. சதி இருக்கட்டுங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். திவா சொன்னா கேள்விப்பட்டதும் ரொம்ப சங்கடமா இருந்தது. சதி அம்மா, அம்மா, என் அம்மான்னு சொல்லாத. என்னம்மா சொல்ற? ஒரு பொண்ணா பெத்து தாக்கி போற இடத்துல நல்ல பேர் வாங்கி தரணும். அப்பதான் பெத்தவளும் சந்தோஷமா இருக்க முடியும். அதெல்லாம் புரியாது. நீ ஒரு பொண்ணாடி. என்ன சொல்ற? உன்னை படிக்க வச்சது எதுக்குடி? வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சரியா நடந்துக்கணும். அதுக்கு தாண்டி படிப்பு. இவதான் புருஷனா வேணும் நீ தானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட. அதுக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டாம். நாங்களா ஊரூரா போய் தேடி இருந்தா கூட இப்படி ஒரு தங்கமான குடும்பம் குணமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டாரு. இந்த குடும்பத்துக்கு மருமகளானது உன்னோட அதிர்ஷ்டண்டி. ஆனா நீ என்ன பண்ற? கிடைச்ச வாழ்க்கைய பத்தி யோசிக்காம நீ விட்டுட்டு வந்து எங்களை பத்தி இப்ப யோசிக்கிற. நாங்க கஷ்டப்படுறோம்னு கவலைப்படுறேன். எதுக்கடி இதெல்லாம்? நான் உங்களை விட்டுட்டு வந்தேம்மா, ஆனா அத்துட்டு வரல. உங்க மேல இருக்கிற பாசமும் அன்பும் இல்லாம போயிடுமா? இருக்கட்டும்டி, அது தப்பு இல்ல. ஆனா நீ எதுக்கு முக்கியத்துவம் தரணும்? உன் குழந்தைக்கு, உன் புருஷனுக்கு, உன் குடும்பத்துக்கு தானே முக்கியத்துவம் தரணும். நாங்கள்ல அதுக்கப்புறம் தான். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நாங்க கஷ்டப்படுறோம் இல்லன்னு சொல்லல. உலகத்துல 3/4 பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நீ உன் குழந்தை அழிச்சுக்கிட்டு எங்களுக்கு சம்பாரிச்சு தரணும், அதுல நாங்க வாழணும்னு நினைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு ஈன பிறவி இல்லடி. உன் வயித்துல வளருது எனக்கு அவங்களுக்கும் பேர குழந்தை. அதை எப்படி நீ மறந்த? பெத்தவங்களோட ஆசை என்ன தெரியுமா? தான் மக போற இடத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான். உனக்கு அந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்குடி. கண்மணிக்கு அமைஞ்ச மாதிரி உனக்கு ஒரு தப்பான வாழ்க்கை அமையல. தங்கமான புருஷன் அவரு. நேத்து அவரு என்கிட்ட உன்னை பத்தி சொன்னப்ப என் மனசு அப்படியே கலங்கி போச்சு. பொண்டாட்டி தப்பு பண்ண அடிச்சு துரத்தி மாமியார் வந்து கேட்டா திமிரா பதில் சொல்ற இந்த உலகத்துல உன்னை பத்தி என்கிட்ட வந்து பேசி மனசு நோகாம புத்திமதி சொல்ல சொன்னார்டி மாப்பிள்ள. இவர் உனக்கு புருஷனை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ வாய் வேறுமா இல்லன்னு வச்சுக்க, நான் வந்த வேகத்திலே உன்னை அரைஞ்சிருப்பேன். நிம்மதியா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே,
அதை நீ காப்பாத்திக்க வேண்டாம். இந்த விட்டு நிம்மதியை கெடுத்து எங்களுக்கு நீ நிம்மதியை தேடி தெரியா? இத பார், இந்த மாதிரி ஒரு மாமியார் மாமனார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. சம்பந்தி வீட்டுல வரதட்சணை கேட்கிற கூட்டத்துக்கு நடுவுல நமக்கு ஒரு பிரச்சனை உடனே அவங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்து அனுப்பி உதவ வந்தாங்க. அதை மறந்துட்டியா நீ? அறிவில உனக்கு? நீங்க இங்க வந்ததும் எங்களோட பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சக்தியோட உணர்வையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்லைங்க, சில விஷயத்தை நீங்க சொல்ல சங்கடப்படலாம். ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும். எனக்கு அந்த உரிமை இருக்கு. இத பாரு சக்தி, குழந்தைங்கிறது ஒரு பெரிய வரண்டி. அது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இன்னைக்கு வேணா நாளைக்கு வேணும்னு திட்டம் போடுற விஷயம் இல்ல. நமக்கு காசு பிரச்சனை, அது நாளைக்கே சரியாயிடலாம். உங்க அப்பாவும் திரும்பி வந்துடலாம். இதெல்லாம் மாறிடுண்டி. நீ கண்டதை நினைச்சிட்டு இருக்காத. அது உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லதில்ல. நல்லா கேட்டுக்க. இனிமே இவங்கதான் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே. இவங்க சொல்றத கேட்டு நட. நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சா அதை ஒண்ணு செய். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சம்பந்தியம்மா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இனிமே அவ ஒழுங்கா நடந்துக்குவா. அவளை கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் வரேன். சரிங்க. $5 லட்சம் சாமி பாதத்துல வச்சு முதல் தடவையா உங்கள்கிட்ட கொடுக்கறேன், வாங்கிங்க. ஐயா, உங்க கையினால தொட்டு பணத்தை கொடுத்தீங்க இல்லையா, அது ஒண்ணு போதுமையா எனக்கு. என் தொழில் பிரமாதமா நடக்குமையா. முருகன் அருளால 1க்கு 10 நல்ல விருத்தியாகும், கவலைப்படாதீங்க. ஐயா, உங்க கையினால பணம் வாங்கி தொழில் பண்ணா நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னாயா. நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாம் முருகன் ராஜ்யம். என்ன இருந்தாலும் கைராசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்க ராசிக்கும் என் தொழிலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்யா. வழங்கிடும். இவங்க யாருங்க ஐயா? ஏயா, நீ இந்த ஆள்கிட்ட கடன் வாங்குற? வழங்கிடும். ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போயிடு. எவனோ உன்னை வசமா ஏமாத்திருக்கான். இந்த ஆள் கையில காசு வாங்கினா குபேரனா இருக்கவன் கூட கோமண தாண்டி ஆயிடுவான். அப்படி ஒரு உருப்படாத கைராசிக்காரன் இந்த ஆளு. இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா, இல்லன்னா கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். என்னையா, என்ன ரொம்ப சவுண்ட் விடுற? உண்மையை சொன்னது உறுத்துதோ? நீ என்னையா இந்த காலத்திலயும் இப்படி இருக்கிற? உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கியா. இந்த ஆள்கிட்டயா கடன் வாங்குற? கடன் வாங்குறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா உனக்கு? வாங்கின கடனுக்கு வட்டி, கூட்டு வட்டி, எதிர் வட்டின்னு போட்டு உன்னை இந்த ஆள் உறிஞ்சி எடுத்துருவாயா. ஏதோ நேந்து விட்ட வெள்ளாடு கணக்கா இந்த ஆளை பார்த்து பெரிய வள்ளலு புண்ணியவான்னு நினைச்சு இந்த ஆளு கையில வாங்கினா பெரிய லெவலுக்கு வந்துருவேன்னு புல்லரிச்சு போய் பேசுற. ஏங்க, யாருங்க இந்த அம்மா? யோ, அந்த பொம்பளை ஒரு அரலூசியா முத்தி போச்சு. பேசாம வலைய. யோ, யார் லூசு? யாரு லூசு? நடந்த உண்மையை சொன்ன இந்த ஆளு மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவான். என்ன போயா லூசுங்கிற? நடந்தது என்னன்னு கேளுங்க. சின்ன வயசுலயே என் தம்பி கலையரசு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரியா. அவன் சீரும் சிறப்போட செல்வத்தோட நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இந்த ஆள்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கினான். அவ்வளவுதான், போச்சு. அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் போச்சு, அதுல போட்ட பணம் போச்சு, அவன் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போய் அவன் இவன் தொல்லை தாங்க முடியாம வீட்டை விட்ட ஓடி போயிட்டாயா. எங்க குடும்பமே இப்ப நடுத்தெருவுல நின்னுகிட்டு இருக்கு. பத்தாக்குறைக்கு என் தம்பி கலையரசோட பொண்ணு கண்மணிய இவன் புள்ளைக்கு கட்டி கொடுத்தோம். அந்த பொண்ணையும் வாழ விடாம வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டானுங்க. அவ எங்க போனா உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியாம நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப கைராசியான ஆளு.
வேணாம், இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. யோ நீ யாரு எனக்கு மரியாதை தரத்துக்கு? நான் சொன்னது உண்மையா இல்லையா? கேளியா? என்னங்க இது? ஆ? யோ, இவ தம்பி வாங்கின கடன் கொடுக்க முடியாம ஓடிட்டாயா? ஃப்ராடி அவன். ஃப்ராட் பண்ணிட்டு ஓடிட்டான். என்ன இவ ராசி இல்லாதவனு போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? யோ நீ யாரியா? எனக்கு சொந்த பந்தமா? மாமனா மச்சானா? எதுக்கே நான் இந்த ஆளை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்றேன்? என் வயிறு எரியுதியா? என் வயிறு எரியுது. நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க குடும்பத்தை நடுத்தெருவுல கொண்டு விட்ட மகராசியா இவ. நாளைக்கே நீ வாங்கின காசை இவங்கிட்ட குடுக்கலன்னு வச்சுக்க, இந்த ஆள் வீட்டுல கண்ணாடி போட்ட ஒரு பேக்க வச்சிருக்கான். அவன் நேரா உன் வீட்டுக்கு வந்து நடு கூடத்துல உட்காந்துக்கிட்டு உன் குடும்பத்தையே அசிங்கம் பண்ணி காசை வசூல் பண்ணிடுவான். அப்படி ஒரு கேவலமான கும்பலியா இது. நிஜமாவே நீ பாவந்தாயா? நிஜமாவே நீ பாவந்தா. இது பேச்ச கேட்டா நமக்கு தான் ஆசிங்கம். வாயா போலாம். எங்க ஓடுற? எங்க ஓடுற? நீ யோகியமான ஆளா இருந்தா நான் சொன்னதெல்லாம் போய் நீ கைராசிக்காரன் தான். உன் கையால கடன் வாங்கினா அவன் விருதுக்கு வந்துருவான்னு இந்த கோயில அடிச்சு சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணு. நீ பண்ண மாட்டியா? ஆனா நான் பண்ணுவேன். உன் கையால காசு வாங்கின எவனும் வாழ்க்கையில நல்லாவே வர மாட்டான், உருப்படவே மாட்டான். நான் பண்ணுவேயா? நிறுத்து. பணத்தை கொடுத்துட்டமே, இது வரைக்கும் நான் வாய மூடிட்டு பேசாம இருந்தேன். ஆனா கோயில வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டேல. இனிமே நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். அந்த பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். உன் குடும்பத்துல இனிமே யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அதை தெரிஞ்சுக்க. ஆமா, இப்ப மட்டும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? எங்க நிம்மதி எல்லாத்தையும் தான் குழி தோண்டி புதைச்சிட்டியா? நிம்மதியா வாழ விட மாட்டேன். என்னையா என்னையா வேடிக்கை பார்த்து நிக்கிற? அந்த ஆள் கையால பணத்தை வாங்கிட்டல, அவ்வளவுதான். இதோட உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நீ வீடு போய் சேர்த்துக்குள்ள அவன் அந்த கண்ணாடிக்காரனை அனுப்பி வைப்பான் வட்டி வாங்க. போ போயா, உருப்பிடுவானா? எங்க எங்களுக்கு நிம்மதி இருந்துச்சு? எங்க நிம்மதியை தான் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டானே படுவ.